வணக்கம் மக்களே, you're watching In and Out Lifestyle with me திவ்யா. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு பேர் பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இப்போ முட்டிட்டு மோதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா, அமெரிக்காவோட பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ட்விட்டரோட உலகத்திலேயே மிக முக்கியமான பணக்காரங்க லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலன் மஸ்க் அவர்களுமே இப்போ சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் எலன் மஸ்க் அவர்களும் ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்றத தான் நம்ம எல்லாருக்குமே வெளியே தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ல இவங்க ரெண்டு பேரும் தான் அமெரிக்கால முக்கியமான நபர்களா இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வெளியுலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல ட்ரம்ப் அவர்கள் இரண்டாவது முறையா அமெரிக்காவோட பிரசிடென்டா ஆனதுக்கு முக்கியமான காரணமே எலன் மஸ்க் அவர்கள் அவர் கூட இருந்தது தான். அது மட்டும் இல்லாம பல கோடிக்கணக்கான பணத்தை எலன் மஸ்க் அவர்கள் ட்ரம்ப் அவர் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக செலவு பண்ணாரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனாலதான் ட்ரம்ப்புமே என்ன பண்ணியிருந்தாரு, அவர் ஆட்சிக்கு வந்தக்கு அப்புறம் எலன் மஸ்க் அவருக்கு அவரோட கவர்மெண்ட்ல முக்கியமான பதவி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கவர்மெண்டோட செலவுகளை கம்மியாக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு லீடரா, அதாவது தலைமையா எலன் மஸ்க் அவரை நியமிச்சிருந்தாரு. ஆனா இப்ப என்னப்பா ஆச்சு, நண்பர்கள்லாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா தானே எல்லா இடத்துலயும் போயிட்டு இருந்தாங்க, நிறைய கான்வர்சேஷன்ஸ்லாம் இருந்துட்டு இருந்தது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அமெரிக்கால இப்போ ஒன் பிக் பியூட்டிஃபுல் பிக் ஆக்ட் அப்படின்ற ஒரு மசோதாவை ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாரு. அதை அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா எலன் மஸ்க் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு பல விமர்சனங்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர் மேல வைக்க ஆரம்பிச்சாரு. அதுல சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவரோட பர்சனலான டார்க் சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எப்ஸ்டைன் ஃபைல் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ட்ரம்ப் மேல விமர்சனங்களாகவும், அது மட்டும் இல்லாம ட்ரம்ப்புக்கு எதிராக நிறைய விஷயங்களை எலன் மஸ்க் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி பண்ணும்போது ட்ரம்ப் எப்படிங்க சும்மா இருப்பாரு? அதனாலதான் எலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நிறுத்தி வைக்க போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்காக எலன் மஸ்க் என்ன பண்ணாரு அப்படின்னா, ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஒரு சுயநலவாதி, அவருக்கு நன்றி கடனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் இல்லை அப்படின்னா அகெயின் ரெண்டாவது முறையா அமெரிக்காவோட பிரசிடென்டா ட்ரம்ப் அவரால் ஆயிருக்கவே முடியாது, என்னாலதான் அவர் பிரசிடென்டா ஆனாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க சமயத்துல எலன் மஸ்க் என்ன பண்றாரு, அமெரிக்கால ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டி தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை பாத்தீங்கன்னா ஓட் போலிங்கா நடத்தியிருந்தாரு. அந்த ஒரு போலிங்ல கிட்டத்தட்ட 80% மக்கள் அமெரிக்கால ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணும் அப்படின்ற மாதிரி ஓட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உடனே எலன் மஸ்க் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, த அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்க போறதா அமெரிக்கால அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. இது ட்ரம்ப் அவர்களே எதிர்பார்த்திருப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல அப்படின்றதான் உண்மை. எலன் மஸ்க் அவர் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக முக்கியமான பிரபலங்கள்ல மிக முக்கியமான பணக்காரங்கள் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடென்டா மிக முக்கியமான நபரா இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எலன் மஸ்க் அவர் அமெரிக்கால ஒரு புது கட்சியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்றது இப்ப பல பேருக்கு பேச பொருளா மாறி இருக்கு. இத நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை மாறி ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க அவங்களோட டார்க் சீக்ரெட்ஸை வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இது நிறைய பேர் ட்ரம்ப்புக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையில இது ரெண்டு பேருக்குமே ஒரு பிரச்சனையில போய் முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சில பேர் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ட்ரம்ப் அவர்களும் எலன் மஸ்க் அவர்களும் இப்ப முட்டிட்டு மோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான கண்டென்ட்ஸ்க்கு In and Out லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.